அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உஷா. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஜப்பானியர்கள் மீன் உணவுகளை சாப்பிட்றதுல ரொம்பவே ரசித்து சாப்பிட்ற ஒரு வகையான மக்கள். அவங்களுக்கு ஒரு தீ ஓரத்தில் இருக்கிற ஒரு கடலில் இருக்கிற மீன் சுவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மீனை பிடிக்கிறதுக்காகவே இவங்க 2 நாள் பயணம் செஞ்சு போட்டில் அங்கே போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வர வழக்கம் இவங்கக்கிட்ட இருக்குது. சரி, இதை கொண்டு வந்து பிஸ்னஸாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில குரூப் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு இங்கே கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த மீன் 2 நாள் பயணம் செஞ்சுக்கிட்டு வரும்போது அது இறந்து போயிடுது. அந்த மீனோட சுவையும் மாறுபடுது. ஐஸ் போட்டு தான் கொண்டு வராங்க. இயற்கையாக பிடிச்சி சாப்பிட்ற மீனை விட ஐஸ் போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இவங்களுக்கு பிடிக்கல. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த மீனவர்கள் யோசிக்கிறாங்க. சரி, போட்லேயே சின்ன தொட்டி மாதிரி கட்டுறாங்க. அந்த தொட்டி மாதிரி கட்டி அங்கே இருக்கிற தண்ணியவே பிடிச்சி அந்த மீன்களை அதில் போட்டு கொண்டு வராங்க. அப்படி இருந்துமே அந்த பழைய மீனோட ருசி அவங்களுக்கு கிடைக்கல. என்னடா இது, நம்ம என்ன செஞ்சாலும் சரி வரல அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன தொட்டி இருக்கு இல்லையா போட்டுக்குள்ளார, அதில் சின்ன சுறா மீனை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டு அதில் மீனெல்லாம் பிடிச்சி போனோடனே எங்கே சுறா நம்மளை சாப்பிட்ருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே இந்த மீன்களை என்ன பண்ணுதுன்னா வெகு விசையாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் 2 நாள் கரையை கடந்து அந்த மீன்கள் சாகலை. எப்போதும் போல் இருக்கிற ருசியை விட இன்னும் கூடுதல் ருசி அந்த மீன்களுக்கிட்ட இருந்து கிடைக்குது. இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இல்லை அப்படின்னா நாம் என்ன செய்வோம்னா, ஒரு பக்கம் சோர்ந்து டயர்டாக உக்காந்துருவோம். கஷ்டம் இருக்கிறதுனால தான் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன, இதை முடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர் உலகத்திலேயே இல்லை, இல்லைங்களா? நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எப்படி ஓடி ஓடி நம்ம வேலை செய்கிறோமோ, அதனால் பிரச்சனை இல்லைன்னா நம்ம ரொம்பவே வாழ்கிறதுக்கே நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருவோம். இந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான், இதுக்காக தான் நம்ம இப்படி ஓடிட்டுருக்கோம், இந்த பிரச்சனை முடிக்கணும், அடுத்ததுன்ட்டு நம்ம ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்குது. அதனால் ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நினைக்காம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம், அடுத்தது என்ன தயாராகிக்கணும். ஒரு கேம் விளாண்டே இருக்கோம், ஒரு லெவலில் ஜெயிக்கிறோம், அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி லைஃப்லேயுமே அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கணுமே தவிர ஒரு இடத்துல தேங்கி நிற்கவே கூடாது. தேங்கி நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறப்போகிறதில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் தீரப்போகிறதில்ல. அப்படியே ஆற்றில் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்மளோட வேதனைகளும் கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி இந்த கதை இதோட முடிகிறது. நன்றி, வணக்கம்.